நம்முடைய நாட்டில் சாலை போக்குவரத்தை மேம்படுத்துகிற வகையில் 8 அதிவேக சாலை வழித்தட திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இது நம் நாட்டுடைய போக்குவரத்து கட்டமைப்புக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. இதோடைய கட்டுமான பணிகளும் சீக்கிரமாக ஆரம்பிக்கும்னு தெரியுது. நம்முடைய நாட்டில் சாலை உட்கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய அரசு பல நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க. நாட்டில் பல புதிய சாலை பணிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அதிலும் குறிப்பாக சரக்குகளை ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு குறைஞ்ச செலவில் விரைவாக எடுத்து போக தனியாக அதிவேக சாலைகள் முக்கியமானது. இதன் கட்டுமானத்தில் மத்திய அரசு இப்போ கவனம் செலுத்திட்டு வராங்க. இப்போ நாடு முழுக்க புதுசாக 8 அதிவேக சாலை வழித்தட திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இது தொடர்பான தகவலை தன்னுடைய ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காரு பிரதமர் மோடி. இது தொடர்பாக அவருடைய ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவுடைய உள்கட்டமைப்புக்கு மிகப்பெரிய பூஸ்ட் கிடைச்சிருக்கு. 5000 கோடி ரூபாய் மதிப்பில் நாடு முழுக்க 8 அதிவேக சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இது நம்முடைய பொருளாதார வளர்ச்சியில் பல பாசிட்டிவ் விளைவுகளை ஏற்படுத்தும். மேலும் இவை வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும். வரும் காலத்தில் இந்தியாவுடைய போக்குவரத்து உட்கட்டமைப்பு எப்படி இருக்குன்றத இது காட்டுறதா இருக்குன்னு சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி. நாட்டுடைய பல பகுதிகளில் இந்த 8 தேசிய அதிவேக சாலை வழித்தட திட்டங்கள் அமைய போகுது. 936 கிலோமீட்டர் நீளத்துக்கு மொத்தமாக 5655 கோடி ரூபாய் செலவில் இந்த கட்டுமான பணிகள் நடக்க போகுது. இந்த திட்டங்களுடைய நோக்கம் உட்கட்டமைப்பை மேம்படுத்துறது மற்றும் நாடு முழுக்க கட்டுமான இணைப்பை ஏற்படுத்துறது. இந்த திட்டங்களை செயல்படுத்துறதன் மூலமா நாட்டில் சுமார் 4.42 கோடி நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு உருவாக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் கொடுத்துருக்கிற சாலை திட்டங்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதில் முதல்ல வருது 6 லேன் ஆக்ரா குவாலியர் நேஷனல் ஹைஸ்பீட் காரிடார். ரெண்டாவது 6 லேன் தாரத் தீசா மெஹசனா அகமதாபாத் நேஷனல் ஹைஸ்பீட் காரிடார். மூணாவது வருது 6 லேன் கான்பூர் ரிங் ரோட். நாலாவதாக இருக்கிறது கரக்பூர் மோர்கிராம் நேஷனல் ஹைஸ்பீட் காரிடார். இதில் அஞ்சாவதாக வருது அயோத்தியா ரிங் ரோட். இது இல்லாமல் இன்னும் சில ரோட்ஸ்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு 4 லேன் ராய்ப்பூர் ராஞ்சி அதிவேக சாலையில் பதல்கான் மற்றும் கும்லா இடையிலான பகுதி இதில் இருக்குது. அதுக்கப்புறமா 4 லேன் வடக்கு கவுஹாத்தி பைபாஸ் மற்றும் இப்போ இருக்கிற கவுஹாத்தி பைபாஸை விரிவுபடுத்துகிற திட்டமும் இதில் இருக்குது. இதில் லாஸ்ட்டாக வருது 8 லேன் எலிவேட்டட் நாசிக் பட்டா கெட் காரிடார். ஸோ இப்படி இந்த 8 அதிவேக சாலை கட்டுமான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. 2047 ஆண்டுக்குள்ள இந்தியாவை $30+ ட்ரில்லியன் பொருளாதாரமாக மாற்ற இந்த திட்டங்கள் உதவும் அப்படின்னு மத்திய அரசு வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த அதிவேக சாலை திட்டங்கள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இன்னும் எந்த மாதிரியான சாலைகள்லாம் இந்த திட்டங்களுக்கு கீழே சேர்க்கலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.